பாக்கிறதுக்கு தான் பிடிக்கிறாரு. வருகின்ற மகாரிஷி சப்தரிஷி நம்மள தேவர்களையும் சகித்துட்டு நம்ம தேர் வருகிறார். வருகிறார் இந்த மகாரிஷி மாடையில் எடுத்து போற ஃபீலிங் வருது எனக்கு. நல்லதுக்கு சரி கெட்டதுக்கு சரி எதா இருந்தாலும் பூ தானே, அதனாலதான் உங்களுக்கு நல்லதுக்கு போடுறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கெட்டதுக்கு போடுங்க. என்ன பூ கொடுத்தாங்க அப்படியா? பின்னாடி வந்ததுக்கு உனக்கு என்ன பலன்? தங்களுடைய திருவடி பாதம் எங்களுடைய இந்த தங்களுக்கு வாரியில பட வேண்டும் என்று சொல்லி எத்தனை நாளும் தவம் வந்தா நீங்க இங்க வர போறீங்க. கொடுக்கறதுக்காகவே நம்ம காத்துக்கிறது. ஏங்க நீங்க எப்ப வருவீங்க சொல்லி நாங்க ரொம்ப நாளா காத்துக்கிறது. இன்னைக்கு தான் வசமா வந்து வசமா வந்திருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அப்படியா? அந்த 10-20 கொண்டு போய் டீ குடிக்கிறது என்னங்க பண்ணி நம்மடி கேவுடியா? என்ன குருவே இந்த குருவார்த்த முனியாகப்பட்டவர் வந்திருக்கிறீர்கள். மன்னராகப்பட்டவர் பாதம் பண்ணுகிறான். அவருடைய மனைவிமார்கள் எல்லாம் ஊம்புவது போல் இருக்கிறார்கள். சுவாமி உங்கள் பாதத்தை மட்டும் படிக்கிறார்களே, என் பாதத்தை படி சொல்லுங்கள். உங்களுக்கு முன்னால படிக்கணுமா பின்னாடி படிக்கணுமா? செம்பு பின்னாடி படிக்கணும், முன்னாடி படிக்கணும். அப்படியே இருந்தது.
சாமி நீங்க எல்லோரும் அடிபடித்தோமே என்ன சொல்லுங்க சிலாண்டு காலம் இந்த வயதுள்ளத்துல தங்கி இருக்கணும். அதனால சில போட்டிகள் எல்லாம் செய்யணும். பொம்பளைக்கு மணி அடிக்கணுமா? மணி ஆட்ட வேண்டாம், எங்களை ஆட்டினால் போதும். அதற்கு உபசரணை எல்லாம் நீயே பக்கத்துல இருந்து செய்யணும். நீங்க என்ன உபசரணை செய்ய சொல்றீங்களோ எல்லா பெண்களும் நாங்க காத்திருக்கிறோங்க. நீங்க வாயை திறந்தீங்கன்னா போதும். அப்படியே செஞ்சு நீங்க வாயை திறந்தீங்கன்னா போதும், போதும். உடனே செஞ்சு விடுவோம். வாயை திறந்தா போதுமா? என்ன சாமி நக்க சொல்லுவாங்களா? இல்லடா உத்தரவு. ஓ, குருவே, மன்னித்து விடுங்கள் குருவே. சரி மகாராசி, அண்ணா, ஒரு யானை என்ன? நான் கீழே பிள்ளைகளோடு நெடுந்தோறும் நடந்து வந்தவனால ஆமா. ஏகெல்லாம் உயர்ந்து விட்டது. ஆமா. சற்று களைப்பாக இருக்கிறது. அதனால முதல்ல ஐயாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி முதல்ல குளிப்பாட்டணும். என்ன பண்றது? எனக்கு முதலில் எண்ணெய் போடுங்கள். ஆமா, எண்ணெய் போடுங்கள். என்ன போடுவாங்க? என்ன குளிப்பாட்டீங்களா? தட்டி கொண்டு வரணும். குருவே, நம்மளை அவமானம் செய்கிறார்கள். நம்மளை குளிப்பாட்டுறதுக்கு, குளிப்பாட்டி புதைக்கிறதுக்கு. அப்படியே உட்கார்ந்து சாமி. குருவே, நான் அந்த இப்படி உட்கார்றேன். ஆல்ரெடி உறிஞ்சு உறிஞ்சுதான் இப்படி ஆயிருக்கும். ஏய் வாங்க, அது எரிஞ்சு வாங்க. அப்படின்னா ஆயா 3 குடம் தண்ணி கொடுப்பாங்க. ஆயா ஆல்ரெடி என்ன குளிப்பாட்டி விட்டாங்க. ஜட்ஜெல்லாம் நடிச்சு போச்சா? சீக்கிரமா கொண்டு வா. என்ன கொஞ்ச நேரம் கூட இருக்கக்கூடாது. போய் சீக்கிரமா கொண்டு வா. ஆமா,
குளிப்பாட்டினா ஐயா ஒத்துக்க மாட்டாரு. அவுத்து போட்டு திருமணமா வர சொல்லு. சுத்தமா வாங்க. என்னங்க சொல்றீங்க? சுத்தமானா யாரை குளிச்சுட்டு குளிப்பாட்டினா ஐயா ஒத்துக்க மாட்டாரு. பிறந்த பையனை விடுங்க. நீங்க கட்டி போட்டு வாங்க. சாமி, என்னங்க பிறந்த பையனோட வந்து குளிப்பாட்டணும்னு சொல்றீங்க? நீங்க பயப்படாம விட்டுட்டீங்க. என்னடி நாயம் சுத்தமா சுத்தமா இருக்கும். அவரே எங்களுக்கு பிறந்த பையனா? செய்ய முடியுமா? செய்ய முடியுமா முடியாதா? என்னங்க உங்க சித்தி ரொம்ப கோவக்காரரா இருக்கு. என்னோட பாவம் அப்படியே இருக்காங்க. அப்ப நேரம் புள்ள எனக்கு கோயில கடை வெட்டலாம்னு போயிருக்கீங்க. என்னடா அரைக்குறையா இருக்கிறாங்க. சுத்தமா நாம சொன்ன மாதிரி வரலையே. சாமி, குருவே, குருவே, இந்த சாக்கிட்டையும் ரிமூவ் பண்ண சொல்லுங்க. ஏய், ராஜ்யத்தை கல்வி முட்டையை மூடிட்டு சாமி, ரத்தம் உண்டாகும். ஏன் சிசை இப்படி வந்து குளிப்பாட்டினா ஒத்துக்க மாட்டேங்கிறா? எப்படி எப்படா வரணும்? சாமி ஜாக்கெட்டை கழித்து விட்டு பாடியுடன் வர சொல்லுங்க. அடிச்சுக்கிடி. நான் வரதுலாம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எருமக்கடை வெட்டிதான் சாதிக்கிறீங்க. அவ்வளவுயா? அவ்வளவு மோசமாகவா இருக்கும்? ஆமா, ஆமா. எனக்கு என்னமோ குடியோட பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. குடினால பாத்தீங்கன்னா மோசமா தான் இருக்கு. நிச்சயமாகவா? ஆமா. இவள் பாவி. ஏய், வாடி இங்க. வாடி இப்படி. ஏய், குணாலா, உன்னுடைய முட்டை செங்கல் மாதிரி இருக்கு. ஏங்க, ஏங்க, இல்லைங்க. எங்க பாருங்க. அவனுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். எங்க பள்ளி காவலர் தம்பியா இருக்கும். ஏய், குருவே, குருவே, பாத்தியா? ஐயோ, எத்தனை பேர் உட்கார்ந்து தெரியலையா? குருவே, இவனாக போனோம். ஆமா, ஆமா. பிரமாதமாகிட்ட கையால கிடைக்குதா? இல்லைதான் சுவாமி. போட முடியாத கிடைக்குதா? கையிலக்கு போல அங்கேயும் கிடைக்கல. நமக்கு கிடைச்சிருந்தா போடுறான். இங்கதான் நம்மளுக்கு பிடிக்குது ஏழ்ற. ஆமா, நம்மளை பத்தி தெரிஞ்சவன் ஒருத்தன் தான். மகாலட்சுமி, உங்களுக்கு என்ன குருவே, எனக்கு ஒரு பெருசதோ சந்தேகம். அவர் மனைவிமார்கள் எல்லாம் லைனா நிக்க சொல்லுங்க. வாய்க்கட்டா. ஏய், ஏய், யாரோ? பணம் குடியா? லைன் ரோட்ல இருக்குவோம். வாழவே கூடாது யாரும். ஆமா, உங்களுக்கு ஒரு மணி நேரம் வச்சுட்டேன். சரிப்பா. அம்மா, அந்த சீலை ரிமூவ் பண்ணு. பாடி தேவையா? அந்த சீலை ரிமூவ் பண்ணு. அப்படின்னா நானே கடிச்சிருக்கேன். அவளை குருவே, என்ன கேட முடியல பதினீங்க? அவளை சீலையை கீழே இறக்க சொல்லுங்க. குருவே, இவள் எங்கோ மாசமா இருப்பது போல் தெரிகிறது. வீட்டுக்கார ஒல்லியாளர் காரணம் அதுதான் நினைக்கிறேன். உறுதி கல்லிருப்பாள். சரி, சரி, அடுத்து என்னதான் செய்யணும்? பாட்டி முடிச்சிட்டீங்களா? அடுத்து பாராட்ட மட்டும் தான் இருக்குது. அப்படியே உட்காரு, கீழே பாருங்க.
உட்கார்ந்துட்டேன். மற்றவெல்லாம் இருக்கிறாங்க குருவே. குருவே 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 எவ்வளவு குருவே சப்பளம் கொடுக்க போறாங்க, தண்ணி எல்லாம் ஊத்துறாங்க. சரி ரைட்டு. சரி இப்பொழுது என்ன காப்பிட்டு குளிப்பாட்டிட்டேன். உன்னுடைய மனிதன் என்னுடைய மானம் இருக்க வேண்டும். மனைவியினுடைய மணி மேல என் சிரசு இருக்கணும். ஆமா. மற்ற பெண்கள் எல்லாம் எனக்கு கைகால் நாம்பவும் தாலாட்டு பாடவும் வரணும். உங்களுடைய ஆசையோ உங்களுடைய இசை அதே பேர செய்வோம். என்ன சாமி கண்ணன் எது சொன்னாலும் செய்யறான். கர்மத்தை அடக்கணும். யாரு போட்டது? நல்ல மரியாதை. உனக்கு சுடுதண்ணி ஊத்துறாங்க, எனக்கு நீடா பாட்டு தண்ணி ஊத்துறாங்க. என்னங்க பாத்துட்டே இருக்கீங்க? என்ன உங்களுக்கு தாராள பண்ணி? என்ன சொல்றீங்க? மூணு மரியாதை. என்ன சாமி முறைக்கிறாரு? பாதை எங்கனாலே போக மாட்டேங்குது. ஏய் கண்ணா, என்ன உனக்கு வேலைவாரிகள் அனைவரும் எனக்கு என்ன காப்பிட்டு குளிப்பாட்டினாங்க. அப்படி இருந்தோம் ஆணும் பெண்ணும் ஒன்று சேரும் போது மோதாத இடம் எதுவும் அந்த இடம் ஏண்டா உடையிறேன். சாமி எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலயும் தான் நாங்க எண்ணெய் காப்பிட்டோம். இது என்னன்னு தெரியல. சேரும்போது எந்த இடம் மோதாம இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஒன்று சேரும் போது மோதாமல் இருக்கக்கூடியது கையோடு கை சேரும். ஐயோ கொட்டைதானே. சேராது. எல்லாம் அழிஞ்சு போயிடுவேன். ஆணும் பெண்ணும் ஒன்று சேரும் பொழுது மேனியும் படாத இடம். அதாவது நீங்க காலை கீழே வைத்து அமர்ந்திருந்தீங்க, காலை தூக்க சொன்னா நான் காலை தூக்குறதா அப்படின்னு சொல்லி அதுக்கும் போயிட்டீங்க. அதனாலதான் நாங்க அப்படியே எண்ணெய் காப்பிட்டோம். ஆமா இந்த கோபுரி ஊத்துற ஸ்ரீபாலத்தனோடு அதிகமா அனுபவிச்சவள் இந்த கண்ணனை இந்த ஓக்கண்ணை அப்படி இருந்தோம் ஆணும் பெண்ணும் உறவுகள் கொள்ளும் போது மோதாத இடம் எதிராங்கிறே நான் முன்னாடி மௌனமா இருக்கியா? ஏண்டா ஊமடு போல இருக்கிறாய்? அதனால நாளை உனக்கு தந்தையால முடியும் போது ஆணும் பெண்ணோட உறவு கொள்ளும் போது மோதாத இடம் இந்த இடமோ அந்த இடத்தில் வழியாக உன்னுடைய உயிர் போகட்டு போ. இவரிடத்துல சாபத்தை வாங்கிட்டு நடக்க வேண்டும். அவர் சாபம் இப்பொழுதல்ல, நடக்கும். அவர் கர்மத்தை மடக்க வேண்டும். அதனால அவருடைய பாத்திரை பிடித்து அவருக்கு தாராட்டு பாட வேண்டும். படுத்து தாலாட்டு பாடணுமா? தாலாட்டு பாடணும். ஏங்க படுங்க தாலாட்டு பாட்டு பாடுறோம். என்னது? படுக்கிறதா? உட்கார சொல்லு. எதுக்குங்க? காலையில் கொண்டு போய் எதுக்காக தெரியலையே. எங்கள் குரு எது குருவே? ஏங்க சாமி இப்படி படுக்காதீங்க. எல்லா பொம்பளையும் அம்மனத்தோட தான் இருக்கிறோம். அமர்ந்து படுங்க. சாமி சாமி குருவே. கும்பல் வந்த குருவே. உங்கள் வண்டியை எடுத்து அவர் வண்டியை மீது வைத்து தூக்குங்கள். மூக்குல மச்சர் பூந்துக்கோ. புலி பூராடி தேடி விட்டு போய் மறுத்து
கட்டி சிசிய மூளை பத்தனங்கள் போதும் போதும் ஆமா தற்பொழுது சூர்மாச மகாரிஷி இப்பொழுது 9 லட்சுமியிலே பூஜைகளுக்கு முடித்திருக்கிறேன். இப்பொழுது தூங்குகிறான். இதுதான் தக்க சமயம். 22 நேத்திரங்கள், ஏழு கோபம், மூன்றாவது தாடி இருக்கிறதுனாலதான் ஒரு கர்வம். எல்லா தேவர்களுக்கும் சாபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு சராசரி 2 கண்கள் தான். ஆனா கை விரல்ல 10 கண்கள், கால்ல 10 கண்கள், இப்படி 22 நேத்திரம் இவரு. அதனால இவருடைய கோபத்தை அடக்கணும், 22 நேத்திரத்தையும் புடுங்கணும். இதோப்பா நான்கு ரகமாக கொண்ட இந்த தூர்வாசத்தின் என்னைக்கு இந்த மாதிரி ரகமாக கொண்டவன் ஏன்னா மகாலட்சுமி அனைத்து ஒரு தாய் பெற்றவர். தாய் என்று பாராம அம்மன மாமா உட்கார சொல்றான்னா எவ்வளவு திமிர் இருக்கும்.
மாதா. என்ன ஒண்ணு? என்னடா பாவடத்தி கோமட்ட ஆளுக்கார பையனை எனக்கு குடிக்கிற அக்கா, அக்கா, நல்ல டாக்டரா போய் பாருக்கா, கிருபாஜி திருன்னு பாரு, அவன் கட்டிக்கிட்டே போகுது. ஏன் சாமியார? நாராயணா, மாதவா, கேசவா, மதிசுதனா, சுவாமி, ஏன் நான்ல? ஏன் தெரியுவாங்க? பாரு, என்னை அவருக்கே வேண்டும் ஏய் கவா, என்ன இவ்வளவு நேரம் எல்லா பொம்பளைங்களும் அம்மனத்தோட வந்து தண்ணி வச்சுடணும், அம்மனத்தோட தான் எனக்கு குளிப்பாட்டணும், அம்மனத்தோட வந்து தான் எனக்கு தூங்க வைக்கணும்னு சொன்னீங்க. இதே மாதிரி இப்பயும் அம்மனத்தோட வந்து நிக்கட்டுமா? விட்டுமா பாக்குறியா? எப்படி தான் என்னமா நூறுமாச மகாலட்சுமி ஏங்க இது நான் என்னடா பேசுறேன் நாராயணா, ஏய் அண்ணா, கார்மேக வண்ணா, கமலபாலா, என்னடா பாக்குற கும்பிடுற இடத்த பாரு அப்புறம் யாரும் பண்ணக்கூடாது. ஏய் காலு கீழே திருட்டு புதி காலு கீழே அங்கட கும்பிடுறேன். ஏன்டா ஏன் நமக்கு கோபமோ 22 நேரத்துக்கு என்ன ஆட்டம் போட்ட ஏன்டா தேவதையார சபிக்கிற அளவுக்கு அவரு பெரிய மாமனியோட நக்கியார ஏற்று ஆயிருப்பேன். முட்டாளறியாமலாய் முகத்தால் அழிக்க போதியாது. என்னுடைய 7 மகன் கோபம் எங்கே? என்னுடைய 22 நேத்திரங்கள் எங்கே? என்னுடைய அகத்தை எங்கே? என் ஆழம் எங்கே? நாராயணா, அண்ணா, மகாலட்சுமி எந்திரி 22 ஏத்திலும் 3 தாடி 7 கோபத்தை கொண்ட சப்த யாவர்களையும் நீ சபித்திருக்கிறாய். நான் கர்வம் ஆமா, கர்வம் இப்பொழுதுதான் அழிவல்லவா? அழிஞ்சிடுங்க. எல்லாமே தோட்டல முடிஞ்சு போச்சு. இப்பொழுது என்ன செய்ய போகிறாய்? என்னங்க உன்னுடைய மகிமை அறியாமல் ஆண்டவரை உலகிலே கோடான கோடி. ஆமா, உங்களுடைய உன்னுடைய குடும்பம் அறியாமல் தோன்றார்கள் உலகிலே கோடான கோடி பேர். அதிலே நானும் ஒருவன் செய்த தவறை மன்னித்து எனக்கு ரட்சித்து அருள வேண்டும் சுவாமி. நாராயணா, துர்வாசா சிறியோர் செய்த பிழையை பெரியோர் மன்னிக்கிறோம். நீ எப்படி தவத்தின் மகிமையை இருந்தாலும் ஆயனுடைய மனைவி லட்சுமியில் படுத்தி ஆசைப்பட்டாய். அதனால உலகத்துல பாவத்திய புண்ணியத்தை பார்ப்பது 2 நேத்திரங்கள். உனக்கு இருப்பு 22 கண்ணுல 2 கண்ணை மட்டும் தருகிறேன். சராசரி ஒரு மனிதனுக்கு எப்படி 2 கண்களோ அந்த மாதிரி உனக்கு 2 கண்ணு மட்டும். அதே மாதிரி மூன்றவள தாடியில் அரவள தாடி மட்டும் மனிதனுக்கு ஆணுக்கு அழகு தாடியும் மீசையும். அரவள தாடி கோபம் உனக்கு ஏழவள கோபத்தில் அரவள கோபம். ஏனென்றால் கோபலா மனிதன் உலகத்தில் இருந்தது முடியாது. முடியாது. சராசரி மனிதனுக்கு இருக்கிற மாதிரி அறமுக கோபம் 2 கண்கள் மட்டும்தான் உனக்கு. இதுக்கு மேல இதோட போய் பொழைச்சிக்கலாம். அதாவது அளவுக்கு இல்ல உன்னுடைய 22 நேத்திரமும் உனக்கு 2 கண்ணை தவிர உனக்கு எல்லாம் பூரா நெகமா போகட்டும், நெக கண்ணா போகட்டும். நல்லா முடிச்சு பாரு, தெரியுதா? திறந்து பாரு. பாரு சாமி, ஏங்க பாருங்க இந்த கடவுளுக்கு பாருங்க மறுபடியும் அப்பா நன்றாக உட்காந்து உத்து பாருப்பா. உட்காந்து பார்த்தா பாருப்பா, உலகமே தெரியும். அண்டமா முனிவரெல்லாம் அடங்கினார் யோனிக்குள்ளப்பா. கடப்பாரே காத்தா பிறக்கும் போது நீ என்னத்த பண்ணுவேன் பாரு மகனே. குருவே நான் கையிலுக்கு போகிறேன் குருவே, போகு குருவே. உன்னோட வந்ததுக்கு சேத்துலேடி வையாச்சு, சோத்துலேடி வையாச்சு. நான் போயிட்டு வருவேன். நன்றாக வேட்டி கட்டுவாய் மகனே. கேட்டி அவங்க குஞ்சு இறக்குறதுக்கு பாரு, நல்லா மூடு. உலகத்தெல்லாம் பார்க்காதது பார்த்தாய், பரவசம் அடைஞ்சிருக்காயா? உன் ஆத்மா அமைதி கிடைச்சிருக்குதா? இந்த சேர் எடுத்துருமா, சேரும் போடக்கூடாது சாமி.